வணக்கம் நண்பர்களே. இன்றைய சிந்தனைக்காக நம்ம செவிக்கு உணவாக சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு இயற்கையாகவே உடம்பில் நம்ம மனிதனை பிறக்கக்கூடிய பசி பிணியோடு நம்ம பிறக்கிறோம். அதற்கு மனிதன் உருவான நாட்களிலிருந்து இன்னைய வரைக்கும் நம்ம உணவை தேடி தேடி உணவை உண்றோம், அதை விதைக்கிறோம், அறுவடை பண்ணி சாப்பிட்றோம். இதை எப்படி புரிஞ்சிக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு உண்றதுக்கு நம்ம நிலத்தை அங்கே இருக்கிற முற்புதர்களெல்லாம் வெட்டி அதை பக்குவப்படுத்தி நிலத்தை உழுது அதற்கான விதையை விதைத்து அதை நம்ம உணவே மருந்துன்ற உணவுப் பொருளை விளைவித்து உடல் ஆரோக்கியத்துக்காக உண்டு வாழணும். அப்படி இருக்கிறோமான்றோம்னா அதற்கு பதிலாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை முற்புதர்களெல்லாம் வெட்டி அது நிலம் திருத்தி அதில் பயிர் வகை நல்ல பயிர் வகைகள் பண்ணி உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய பயிர் வகைகள் பண்ணி உடம்பை வலுப்பெற செய்து மனதையும் வலுப்பெற செய்து ஆனந்தமாக வாழறதுக்கு பதிலாக அதில் விஷ செடிகளை விதைத்து நம்மளோட உடலுக்கும் மனதுக்கும் தீமை கொடுக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே அதை விதைத்து அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்டா எவ்வளோ மூடத்தனமாக இருக்குது. ஒரு கிணற்று இருக்குது, அதில் போர் செட்டு இல்லை, தண்ணியை நம்ம கையால் இறைக்க வேண்டியதாக இருக்குது. கையால் தண்ணியை மனக்கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து இறச்சி வயலுக்கு பாசத்துக்கு பதிலாக வீணுக்கு கீழே ஊற்றினோம்னா அது எவ்வளோ மடத்தனமாக இருக்குது. இது எப்படி ஒரு தவறான செயலாக இருக்குதோ, எப்படி நம்ம மனிதன் இப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஏன் இப்படி பண்ணணும்? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நிலத்தெல்லாம் திருத்தி புல்புதெல்லாம் வெட்டி பக்குவப்படுத்தி அதை உழுது ஏன் அவனுக்கான நல்லதை விதைக்காமல் கெட்டதை விதைச்சிக்கிறான்? நல்லதை விதைச்சி ஆரோக்கியமாக வாழ வேண்டியது தானே அப்படின்னா, அது எப்படி புரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வின்றது ரொம்ப சிறந்தது. அந்த கல்வி கல்விக்கு கரையில் கற்பவர் நாள் சிலன்றாங்க. ஒருவருக்கு ஒரு பிரிவில் கல்வியை கற்றுட்டாங்கன்னா 7 பிறப்பு கூட வரும்ன்றாங்க. பட் இதை எப்படி புரிஞ்சிக்க முடியுது? இந்த காலத்தில் இப்போ நம்ம கற்ற கல்வி இந்த பிறவிக்கே நமக்கு கெடு தான் அதிகமாக தருது. நமக்கு நோயற்ற வாழ்வில் வாழறதுக்கு வழி செய்ய மாட்டுது. இந்த மரணம், மூப்பு, பிணி இதெல்லாம் வருமே நமக்கு தடுக்கிறதுக்கான வழி கிடைக்க மாட்டுது. நம்ம ஒரு எம்பிபிஎஸ் வரைக்கும் படித்தவங்களே சரி, இல்லை சயின்டிஸ்ட் வரைக்கும் படித்தவங்களும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பொறுப்புக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்கு வரவங்களும் சரி, அவர்கள் கல்வி அவர்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு பதிலாக கெடுது தான் செய்யுது. என்ன தவறு நடந்திருக்கு? அப்போ இது எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி பார்த்திங்கன்னா நாம் படைத்த பணங்களை சம்பாதிச்சு இந்த உலக விடயங்களெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வழிவகை செஞ்சு தருதுனாச்சும், இந்த சகா கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குன்றது நமக்கு கடைசிக்கு தெரியாமலே போயிடுது. அவங்க உனக்கு கற்ற கல்வி 7 பிறப்பும் கூட வரும்னா அந்த சகா கல்வி தான் சொல்லியிருக்காங்க. அப்போது சகா கல்வின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இருக்குது. அதை தான் வாழ்ந்து காமிச்சிய மகான்கள் வழி நடத்துகிறாங்க. இந்த அறநெறி நூல்கள் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்போ வாழ்ந்துக்கான மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு மரணத்தை தழுவுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களே, நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களுக்கு சகா கல்வின்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அதை பயின்று கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு ஈடு கொடுத்து வருகின்றாங்க. எனக்கு கூட என்னை விட நீங்கள் நல்லா வாழ முடியும். எனக்கு ஈடு கொடுத்து எனக்கு உற்ற நண்பர்கள் அளவுக்கு நீங்கள் கூட வரலான்றாங்க. எனக்கு ஈடு கொடுத்து இன்பங்களெல்லாம் பெறலான்றாங்க. இந்த சக கல்வி கற்கிறது மூலிமா அவர்கள் நம்ம வழிபடுற இடத்துல நம்ம வழிபாட்டுக்கு உரியதாக ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஈடு கொடுத்து நீங்கள் வரலாம், நான் அடைந்த அத்தனை இன்பங்களையும் நீங்களும் அடையலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சக கல்வி உங்களுக்கு கொடுக்குது. நோயற்ற வாழ்வில் வாழலாம், கண்டிப்பாக வாழலாம், இது சத்தியம்ன்றார். இதுக்கு நானே உதாரணம் சொல்லிட்டு வரலாறு காமிக்கிறாங்க. இங்கே வாழ்ந்த அத்தனை மகன்களும் வள்ளலாராகட்டும், நபிகளாகட்டும், இயேசுநாதராகட்டும், புத்தராகட்டும், அவங்க யாரும் மதத்தை உருவாக்கலை. மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் ஆனந்தமயமாக வாழ்கிறதுக்கான அத்தனை வழிகளும் உருவாக்கி நமக்கு அதை வழித்துறையாகவும் நமக்கு அமைச்சு கொடுத்து அதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சகா கல்வின்றது. இந்த சகா கல்வியை கற்றுக்காமல் விட்டதுனாலையும் பழகாமல் விட்டதுனாலையும் தான் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இது ஐயா பாடல் இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 105வது 6ஆம் திரு பாடல். காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகிலீர் கூடுவிட்டு போயின பின் எதுபுரிவீர், எங்கே குடியிருப்பீர்? ஐயோ நீர் குறித்தறியீர், இங்கே பாடுபட்டு பயன் அறியீர், பாழுக்கிரைத்து அழிகின்றீர். பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரும் தருணம், ஈடுகட்டி வருவீரேல் இன்பமிக பெறுவீர். உண்மை உரைத்தேன் அலன், நான் உண்மை உரைத்தேனே. உடலுக்கான இன்ப துன்பங்களும் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய கல்வியை கற்று இங்கே எந்த பயனும் அனுபவிக்கலை. மரணமில்லா பெருவாழ்வுக்கு சக கல்வின்னு இருக்கிறத கற்றுக்கணும், அதை பழகணும். இதை பழகிறது மூலிமா எனக்கு ஈடுகொட்டு நான் பற்ற அத்தனை இன்பங்களையும் நீங்களும் பெறலான்றாங்க. அதை காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு அதில்
கரும்பை விட்டு நல்ல விஷயங்களை வைத்து உங்களை உடல் ஆரோக்கியத்துக்கு பதிலாக தீமை பயக்கக்கூடிய உணவுகளை பயிரிட்டு நீங்கள் உண்டா எவ்வளோ முடத்தனமாக இருக்கோ, கஷ்டப்பட்டு தண்ணியை இறைத்து அதை பயிருக்கு பாசாமல் விரலுக்கு பாசனா அது எவ்வளோ முடத்தனமாக இருக்கோ, அது மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் உழைத்து நோய்வாய்ப்பட்டு மரணம் வரைக்கும் போகிறீங்களே, கூடிவிட்டு போயின பின் எங்கே குடியிருப்பீர்? உங்களுக்கு நோய் வந்துடுமே, மரணம் வந்துடுமே, எங்கே போய் நீங்கள் அடைக்கலம் பொங்குவீங்க? நீங்கள் வந்தீங்கன்னா நான் பெற்ற இன்பங்கள் அத்தனையும் நீங்களும் பெறலாம்னு சொல்லிட்டு ஐயா அடைக்கிறாங்க. இது சத்தியமான வார்த்தைகள்ன்றாங்க. சக கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குன்றதை பழகி சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஒழுக்க நெறிமுறைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை ஈடுகட்டி வந்து இன்பமெல்லாம் பெருமையிலேன்னு சொல்லிட்டு வளர அழைக்கிறார். நன்றி நண்பர்களே. இந்த சிறந்த தகவலை உங்களுக்கு கூட பகிர்ந்ததுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. மீண்டும்